எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கே என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை நினைவூர்ந்து தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடியதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளியில் ஒரு நல்ல நாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி ஒரு நல்ல தலைப்பு, அதுவும் இந்த காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதா அல்லது சிறுமைப்படுத்துகிறதா? பேசுகிறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்கணும், ஆனால் எல்லாம் ஆம்பளையெல்லாம் உட்காந்துருக்கான். அதனால் பெண்கள் முடிவு பண்ணிடுவாங்க இவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். எங்களை அங்கே விட்டுருக்கணும், அப்போ தான் நாங்கள் உண்மையை பேசுவோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் பெண்களுக்காக, பெண்கள் நன்றாக படிக்க வேண்டும், பெண்கள் இந்த சமுதாயத்தில் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் வாழ வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது பெண்கள் அல்ல, ஆண்கள் தான். முதலில் பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததில் முதல் பங்கு ஆண்களுக்கு தான். ஆனால் பெண்களை ஒரு மாதிரியாக இருக்கணும்னு குரல் கொடுத்தது ஒரு பெண் கவிஞர் தான். அது அந்த காலத்துக்கு பொருத்தம். நமது ஔவையார் பாட்டி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேல், பொம்பளை பேச்சை கேட்காதன்ட்டு ஒரு அம்மாவே ஒரு பாட்டியே சொல்லியிருக்காங்கன்னா அந்த அம்மா எவ்வளவு நொந்து நூலாக இருந்தால் அந்த வார்த்தையை விட்டுருப்பாங்க. பெண்ணின் பேச்சை கேட்காத அப்படின்னு ஒரு வயசான ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி பெண்ணினுடைய பேச்சை கேட்காம நம்ம குடும்பம் நடத்தினோம்னா தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அது அந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை அவங்க பேசிட்டாங்க. ஆனால் முதலில் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்கள் சமுதாயத்தில் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று தைரியமாக சிறப்பாக குரல் கொடுத்ததில் முதல் பங்கு தேசிய கவி பாரதி என்ற ஒரு அற்புதமான கவிஞன் தான். பெண்கள் முதல்ல உயர்வாக நடத்தப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று சொன்ன கவிஞன் தேசிய கவி பாரதி. அதற்கு அடுத்தாற்போல் இன்னும் சிறப்பாக பெண்களுக்கு உயர்வு செய்து கவிதை எழுதிய பெருமை புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெண்களை பற்றி உயர்வு செய்து பாடல் எழுதியவர். மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேன்னு பெண் குழந்தையை தாளாட்டிய ஒரே கவிஞன் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தான். மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேன். அதனால் பேசுகிறது ரொம்ப சிரமமான காரியம். அது எல்லாரும் கேட்குற மாதிரி பேசுகிறதுக்கு வாருங்க, அது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா கூட்டத்தில் உட்காந்துருக்கவன் எல்லாம் ஒரு டைப்பான ஆளாக வரமாட்டான். சில பேர் பெண்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு இங்கே உட்காந்துருக்கான். என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு நொந்தவன் தாண்டா அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்கே உட்காந்துருப்பான். சில பேர் புதுசாக கல்யாணம் ஆகி அப்போ தான் அப்படி ஒரு கிளுகிழுப்போடு உட்காந்துருப்பான். அதை விட கிளுகிழுப்பானவன் யாருன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 15 நாள் கழித்து கல்யாணம், அவன் அதை விட கிளுகிழுப்பாக உட்காந்துருப்பான். அந்த 15 நாள் அவனுக்கு 1.5 வருஷம் மாதிரி இருக்கான். அந்த 15 நாள் அவனுக்கு போகிறது ஒவ்வொரு மணி நேரமும் அட அப்பா என்னடா வாட்சில் முள்ளு நகரவே மாட்டியானியே அப்படின்ட்டு கிடியாரத்துக்கிட்ட பேசுவான், திட்டுவேன். அவனுக்கு முடிவு பண்ணியிருக்க பொண்ணு மாதிரியே யாரை பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு குரூப்பு இங்கே உட்காந்துருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணோம்னே தெரியாமல் 60 வருஷம் வாழ்ந்துருப்பேன். எப்படா 4 பிள்ளை பெத்த ஏன் கேட்குற, ஆண்டையும் பார்த்து கொடுத்தாரு பெத்தேன், இப்போ என்ன பண்ணுறது? 4 பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏதோ பெற்று விட்டேன் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்கான். அதனால் பேசுகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை.
பேரறிஞர் அண்ணா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து அவங்க அவருக்கு எதிர்கட்சி அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கு. 10 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும். அண்ணா பேசுகிறத கேட்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூடியிருக்காங்க கோயம்புத்தூரில். அண்ணா மேடைக்கு வர்றதுக்கு 9:55 ஆயிடுச்சு. 5 நிமிஷம். எப்படி பேசுறது ஒரு பேச்சாளர்? இன்ஸ்பெக்டர் வந்து மேடை பக்கத்தில் நின்ட்டார். 5 நிமிஷம் என்ன பேச முடியும்? அண்ணா ஒரே வரியில் பேச வேண்டியதை அழகாக பேசினார். நேரம் முடிந்து விட்டது என்று காவல்துறையினர் கட்டளையிட்டிருக்கிறார்கள். நேரம் முடிந்தது எனக்கு மட்டுமல்ல, இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நேரம் முடிந்து விட்டது. நன்றி, வணக்கம். ஒரே லைன். இது 3 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க முடியாது. இதுதான் வந்து பேச்சாளருக்குரிய அழகு. அதை விட இப்போ பார்த்தேன், நான் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு அம்மா, நாங்கள் சின்ன பிள்ளையில கேட்ட குரல் வெளியில் கேட்டுச்சு. ஏன்னா கத்திரிக்காய் தக்காளி விற்றுட்டு வருவாங்க, கீரை விற்றுட்டு வருவாங்க. ஒரு அம்மா கீரை விற்கும் பாருங்க, அப்படியே மியூசிக்கலாக விற்கும். அரைக்கீரை, தண்டுக்கீரை, மிளகு தக்காளி கீரை அப்படின்னு நம்ம கூப்பிட்டு வாங்கணும் போல இருக்கும். என்னடா இது இவ்வளவு ரிதமிக்காக கீரை விற்கிதுன்னு. இதுக்கிடையில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அம்மி கொத்தலையா ஆட்டுக்கல் கொத்தலையோ அப்படின்னு. யாரா இப்போ போய் அம்மி கொத்துறதுக்கும் ஆட்டுக்கல் கொத்துறதுக்கும் அலைகிறது? இங்கே வாம்மா, என்னம்மா அம்மி கொத்துறதுக்கு இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, யார் இப்போ அம்மி கொத்த போகிறா? அதுதான் ஏப்ரல் மாதம் மே மாதம் 1ஆம் தேதி எலக்ட்ரிக் பில் கட்டணும். எல்லாம் மிக்சி கிரைண்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சந்தையில் அம்மியும் ஆட்டுக்கல்லும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சந்தையில் அம்மியும் ஆட்டுக்கல் வாங்கினவங்க கொத்துவாகல்ல, நம்ம பழைய பொழப்பை பார்த்துருவோம்ட்டு நானும் உளியும் சுத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன்னு. அது பாரு, எவ்வளவு ஒரு எம்பிஏ படித்தவனுக்கு கூட இவ்வளவு ஐடியா வராது. ஆனால் எவ்வளவு தெளிவாக பிஸ்னஸை தொடங்கியிருக்கு பாருங்க. தொடங்கிருச்சு, நல்லா ஓடும் அந்த அம்மாவுக்கு இனிமேல் பிஸ்னஸ். காரணம் இப்போ எங்கள் ஏரியா பக்கம்லாம் எல்லாம் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லுக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ அவ்வளவுதான். அந்த மாதிரி என்ன நினைக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணும். திரைப்படங்கள் பெருமைப்படுத்துகிறது, பெண்களை பெருமைப்படுத்துகிறன்னு பேசுகிறதுக்கு என்னமோ இவ்வளவு பிட்டு எழுதி இந்த பாக்கெட்டில் ஒரு 15 பேப்பர் வச்சுருக்காரு, இந்த பாக்கெட்டில் ஒரு 10 பேப்பரு. கல்லூரி பேராசிரியரே இப்படி பிட்டு எழுதுனா இவர்கிட்ட படிக்கணும் எப்படி எழுதியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. இங்கிட்டு ஒரு 10 பேப்பர், இங்கே ஒரு 10 பேப்பர், இங்கே ஒரு 4 பேப்பரு. அவ்வளவு பெண்களை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காராம் அவர். அவ்வளோ எழுதுகிறார். அவர்தான் சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பெரிய புராணத்திலே ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெறுவதற்கு இன்னும் ஒரு மாதத்திலே பெரிய புராணத்தில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்க இருக்கிறார். அவர்தான் பேராசிரியர் சங்கர நாராயணன். திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்கார். திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிறதுன்னு பேச ஒருத்தர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து நிறைய சமயம் போஸ்டர்களை பார்த்து படத்துக்கு போய் ஏமாந்து அந்த தியேட்டர் ஓனர் மேலே கேஸ் போட்டவர் அவர் தான். போஸ்டரில் ஒரு எழுத்து போடுறாங்க, போஸ்டரில் ஒரு படம் போடுறாங்க, உள்ளே வேறு படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போஸ்டரில் வெறும் பொம்பளைகளாக இருக்குது, உள்ளே வெறும் ஆம்பளைகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்றி விட்டாங்கடான்ட்டு ஃபைனான்ஸில் பணம் போட்டு லாக்கப்பை பார்த்த மாதிரி புலம்பிட்டு வருவார். இருந்தாலும் பெண்களை திரைப்படங்கள் சிறுமைப்படுத்துகிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு பாரதியினுடைய கருத்துக்களை மையமாக வைத்து வளர்ச்சி அடைந்தவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த செங்கப்படுத்தான் காடு என்ற ஊருக்கு அருகே உள்ள மதுக்கூர் என்ற ஊரிலே பிறந்து இப்பொழுது மதுரையிலே ஒரு பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், சிந்தனையாளர், கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கன். திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்கார். அந்த பக்கம் பெருமைப்படுத்துகிறதுன்னு பேசுறதுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய செல்லப்பிள்ளை, உங்கள் மண்ணின் மைந்தர், ராயபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் கவிஞர் இனியவன். திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறது.
அப்படின்னு பேச வந்திருக்காரு. என்ன பேச போகிறாரோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். பெண்களை பெருமைப்படுத்து தான். அந்த பக்கம் சிறுமைப்படுத்துகிறதுன்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு. கோவை மாவட்டத்தினுடைய கொங்கு தமிழோடு உங்களை சந்திக்க வருகை இருந்திருக்கிறார். தனது ஊரினுடைய பெயரை தனது பெயரோடு இணைத்து கொண்ட கோவை தனபால் திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிறதுன்னு பேச வந்திருக்கார். பெருமைப்படுத்துறதுன்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மேடையில் உட்கார வச்சு அவரை அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் பெருமைப்படுத்துறது இல்லை. அது அவரை கொலை பண்ணுறது தான். அதுவும் ஒன்று தான். ஒரு மனிதனுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் எந்த இடத்தில் உருவாகிறதோ அந்த இடம்தான் பெருமைப்படுத்துகின்ற இடம். மகாபாரதத்தில் கர்ணன் துரியோதனனுக்கு அவ்வளவு நன்றி உள்ளவனாக இருந்ததற்கு வேற ஒரு காரணமும் கிடையாது. நீ உண்மையிலேயே அரச குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னுடைய வில்வித்தையெல்லாம் சரி, அருமையாக வில்வித்தையில் பெரிய ஆள், ஆனால் நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவனான்னு ஒரு கேள்வி வர்ற நேரத்தில் அந்த இடத்தில் துரியோதனன் என்பவன் அவனும் ஒரு அரசன்தான். இந்த நாட்டிற்கு அவன் அரசனாக இருக்கிறான், என்னுடைய நாட்டில்தான் அவன் அரசனாக இருக்கிறான் சொல்லி அந்த இடத்தில் அவனை பெருமைப்படுத்தினான் பார் துரியோதனன். அதனால்தான் கர்ணன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்காக இறந்து செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக அவன் பக்கம் இருக்கிறது தவறு என்று தெரிந்திருந்தும் அவன் கூட இருந்தான். என்ன காரணம்னா என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தினான். வீடுகளில் சில சமயம் மனைவி உட்காந்துருப்பேன், ஒருத்தன் வருவேன், வந்தோடனே மனைவி காஃபி கொடுக்குது, குடிக்கிறேன். குடித்தோடனே அவர் காஃபி அவ்வளவு நல்லா இல்லையே அப்படிங்கிறான். வந்தவன், இல்லையே நல்லா இருக்குமே, இல்லை கொஞ்சம் சுகர் போட சொல்லுங்கள். என்னங்க காஃபி இப்படி போட்டிருக்காங்க. உடனே புருஷன் என்ன சொல்லணும், அவள் அருமையாக போடுவாங்க, இன்றைக்கி ஏதோ சர்க்கரையில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அதனால தான் பரவாயில்ல சாப்பிடுங்க. ஆனால் இப்படி எவன் சொல்கிறேன், நான் 20 வருஷமாக இந்த கழனி தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், என் தலையில் எழுதுனதை உன் தலையிலையும் எழுதிட்டு போகிறது இப்போ என்ன இப்போ அப்படின்னா பேசாமல் இருங்க அப்படின்னா கத்துவா. இப்படியே தான் கத்தி 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 என் பிராணனை வாங்கிறது. உடனே அவன் உங்கள் சம்சாரமாவது பரவாயில்ல, என் சம்சாரம் கத்துனான்னா பக்கத்து வீட்டுக்காரெலாம் எந்திரிச்சு ஓடியாந்துருவேன் 2 பேரும். அப்போ அவள் மனைவி இப்படியே யோசிப்பா, என்னை பற்றி தப்பை இப்படியா எல்லாத்திட்டையும் போட்டு சொல்கிறது. அந்த இடத்துல அவளை காப்பாற்றணும். பெருமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்ணினுடைய நல்ல குணங்களை, ஒரு பெண்ணினுடைய நல்ல எண்ணங்களை ஒரு திரைப்படம் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறது, அதான் பெருமைப்படுத்துறது. அதை பேசுகிறதுக்கு 2 பேர் இல்லை. பெண்களை இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்க மோசமான குணங்களை எண்ணங்களை அவர்களை வணிக பொருளாக்கி இந்த மாதிரி கேவலப்படுத்தியிருக்குன்னு பேசுகிறதுக்கு 2 பேர். அருமையான தலைப்பு, ரொம்ப அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர்கள். பஸ்ஸில் இப்படித்தான் ஒரு ஆள் நடுவில் பெரிய மூட்டையை போட்டு அது மேலே உட்காந்துருந்தேன். போக வர்றதுக்கு ஒரே இடைஞ்சலாக இருந்துச்சு. கண்டக்டர் சொன்னார், மூட்டையை அங்கிட்டு தள்ளி விடாப்பா, ஆளுங்க போகிற வர்ற வழியில் எப்படியா மூட்டையை போட்டு உட்காந்துருப்ப, இங்கே பாரு மூட்டையை தள்ளி வைக்கல அப்புறம் நான் கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னா கண்டக்டர் அவனை கையை பிடிச்சி இழுத்து மூட்டையை கீழே தள்ளி விட்டார். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். கண்டக்டர் இப்படியே பார்த்தாரு, 10 கிலோமீட்டர் வந்துருச்சு. என்னடா மூட்டையை தள்ளி விட்டேன், ஒன்றுமே சொல்ல. அது என் மூட்டை இல்லை, எவன் மூட்டையா, நான் அதில் உட்காந்துருந்தேன், தள்ளி விட்ட எவனோ பாவம் அப்படின்ட்டு அவன் முன்னால் உட்காந்துருக்கான், நம்ம மூட்டை வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. யார்? மூட்டைக்காரன். கண்டக்டர் நினச்சிட்டாரு நம்ம சொன்னதை கேட்டு நம்ம வார்த்தைக்கு பெருமைப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு. பெருமைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தல், ஒருத்தருடைய அந்தஸ்தை உயர்த்துதல், ஒருத்தரை கௌரவப்படுத்துதல், அதுதான் பெருமைப்படுத்துதல். அருமையாக பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு சினிமா பெருமைப்படுத்துதா, பெண்களை பாராட்டுற மாதிரி ஏகப்பட்ட படம், ஏகப்பட்ட பாட்டு அருமையாக இருக்கு. ஆனால் பெண்களை சிறுமைப்படுத்துகிற படங்களும் பாட்டுகளும் நிறைய இருக்கு. அது 2 இன்னைக்கு பேச போகிறாங்க அற்புதமான பேச்சாளர்கள். முதல்ல எப்பயுமே நேர்மறையான விஷயம்தான் தொடங்கணும். அதனால் திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறது அப்படிங்கிற அணியை தொடங்கி வைத்து வாங்கின பேராசிரியர் சங்கர நாராயணன்.
நடுவர் அவர்களே, உங்களுடைய நீண்ட முன்னுரையில் பெண்ணுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் பெண்ணின் பெருமை என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே பெண்மைக்கும் தாய்மைக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்து கொடுத்த நாடு நம்முடைய தமிழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் வாழுகிற நாட்டை தாய் நாடு என்றுதான் சொல்லுகிறோம், தந்தை நாடு என்று சொல்லுவதில்லை. பேசுகிற மொழியை தாய்மொழி என்றுதான் சொல்லுகிறோம், தந்தை மொழி என்று சொல்லுவதில்லை. கங்கையிலிருந்து காவிரி வரை ஓடுகிற அத்தனை நதிகளையும் தீர்த்த மாதாக்கள் என்றுதான் சொல்லுகிறோம். சாப்பிடுகிற சாப்பாட்டை கூட அன்னலட்சுமி என்றுதான் சொல்லுகிறோம். இப்படி வாழுகிற நாடு, பேசுகிற மொழி, ஓடுகிற தண்ணீர், உண்ணுகிற அன்னம், இவை அனைத்தையும் பெண்மையாகவும் தாய்மையாகவும் பார்த்த நாடு உலகத்திலேயே தமிழ்நாடு ஒன்றுதான். நடுவர் அவர்களே, நீங்க ஒரே ஒரு படம் நடிச்சீங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன அது? அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? கங்கா கௌரி. அங்க இருந்து குரல் வருது பாருங்க. நீங்க நடிச்ச படத்தையே பெண்ணை பெருமைப்படுத்துற மாதிரி பெண்ணுடைய பேரை தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப நீ இவர் எதுக்கு தெரியுமா அதை கேட்டாரு? நீங்க நடிச்ச படம் என்னன்னு கேட்டோன்னா ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த கூட்டத்திலே அவர் ஒருத்தர் தான் இந்த படத்தை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். திட்டம் போட்டு சேலத்திலேருந்து என்னை சிறுமப்படுத்துறதுக்குனே வந்திருக்காரு. நடுவில் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அவ்வை பாட்டி தையல் சொல் கேளேல்னு சொன்னான்னு. ஆனால் எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் அந்த ஆத்திச்சூடியவே மாற்றி புதிய ஆத்திச்சூடி எழுதி தையலை உயர்வு செய் அப்படின்னு பாடினான். பெண்ணை இன்னொரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன், தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் பெண்ணை வெறுக்கின்ற, பெண்ணை ஒதுக்குகின்ற, பெண்ணை புறக்கணிக்கின்ற எந்த இயக்கமும், எந்த மதமும், எந்த சமயமும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. நம்முடைய நாட்டிலேயே, இந்தியாவிலேயே தோன்றி வளர்ந்த இரண்டு மிகப்பெரிய சமயங்கள் தமிழ்நாட்டிலே கால் கொள்ள முடியாமல் போனதற்கு ஒரே காரணம், அவை இரண்டும் பெண்ணை புறந்தள்ளின, பெண்ணோடு வாழுகிற வாழ்க்கையை கேவலப்படுத்தின, பெண்ணுக்கு முக்தியே கிடையாது என்று போதித்தன. பெண்ணை வெறுக்கக்கூடிய எந்த இயக்கமும் தமிழ் மண்ணிலே வளர முடியாது. அப்ப திரைப்படம் எப்படியா எடுப்பாங்க? எந்த ஒரு தயாரிப்பாளரும் லட்சக்கணக்காக படம் போட்டு எடுக்கும்போது பெண்மையை ஆதரிக்காத எந்த படமும் வெற்றி பெறாதுன்னு தெரியும். கதாசிரியரை கூப்பிட்டு ஒரு மோசமாக பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு படம் கதை இருந்தால் கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களா? அது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம். ஆக நம்முடைய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய திரைப்படங்கள் தமிழகத்தை பொறுத்த, மற்றதை பற்றி பேச வேண்டாம், தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு கதையை பார்த்தாலும் அது பெண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது. உலகத்திலேயே சிறந்தது எது என்று செட்டிநாட்டு கவியரசர் கண்ணதாசனிடத்திலே ஒருவர் கேட்டார். உலகத்திலேயே சிறந்தது எதுன்னு. அதை சினிமா பாட்டில் கண்ணதாசன் சொன்னாரு, உலகத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தடைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. தினம் பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழந்தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தன்று அணைக்கின்ற கைகள் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை என்று சொன்னார் கண்ணதாசன். இதெல்லாம் பெருமைப்படுத்தலையா? பாருங்க, ரெண்டு பேர் கண்ணாடி போட்டு, நாங்கள் வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கோம், எங்களுக்கு பார்க்குறதெல்லாம் வெள்ளையாக தெரியுது. அவங்க பச்சை கண்ணாடி போட்டிருக்காங்க, அதனால பார்க்குறதெல்லாம் பச்சை பச்சையாக தெரியுது. அவங்க சும்மா என்னத்தையும் ஒரு 4-5 பாட்டை வெளியே கேட்டுட்டு என்ன நான் என்ன சொல்கிறேன், இலக்கியம் என்பது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்குது. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், இந்த மாதிரி தலைப்பில் பேச போகிறேன்னு கேள்விப்பட்டு வந்தான். என்னையா பாட்டெல்லாம் ரொம்ப மோசமாக எழுதுகிறாங்க, இது போய் நீங்கள் பெண்ணை பெருமைப்படுத்தினு எப்படி பேச போகிறீங்க? முத்தந்தர ஏற்ற இடம் முகத்தில் எந்த இடம்னு எழுதுகிறாங்க, இதெல்லாம் பெருமைப்படுத்துதா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இலக்கியத்தை அப்படி பார்க்கக்கூடாது,
அது பார்க்குற பார்வையே வேற. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பருவ பெண்ணை பார்த்து முத்தம் கேட்டால் ஈவ் டீசிங். அதனால இந்த கவிஞர் எவ்வளவு தந்திரமாக ஒரு வேலையை பண்ணால், முத்தம் எல்லாம் இந்த முகத்தில் வந்து எங்கே வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் எங்கேனாலும் கொடுக்க முடியாது. அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. தலையில் முத்தமிட்டா தாயின்னு அர்த்தம், நெத்தியில் முத்தமிட்டா சகோதரன் அர்த்தம், கன்னத்தில் முத்தமிட்டா குழந்தைன்னு அர்த்தம், உதட்டில் முத்தமிட்டா தான் மேற்படி ஆளுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பெண்ணிட்ட பெர்மிஷன் கேட்குறான், நீ தலையில முத்தமிட்டு தாயாக போறியா? அந்த பொண்ணு விரும்புறான்னு தெரிஞ்சுக்கணும். நீ தலையில முத்தமிட்டு தாயாக போறியா, நெத்தியில முத்தமிட்டு சகோதரியாக போறியா, கன்னத்துல முத்தமிட்டு குழந்தையாக போறியா, இல்ல உதட்டில் முத்தமிட்டு காதலியாக போறியான்னு கேட்குறான். எவ்வளவு டீசெண்டா கேட்குறான் பாருங்க. இல்லைன்னா அந்த இடத்துல அந்த வரியே போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இலக்கியத்தை அந்த வரிகளை அப்படி பார்க்கணும். நீங்கள் ஒரு காலத்தில் வந்து இந்த இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் இப்போ ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்ன தெரியுமா? சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலை. அதை தடுப்பதற்காக இப்போ எவ்வளவோ இயக்கம்லாம் நடத்துகிறோம். ஆனால் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த விழிப்புணர்வை ஒரு தமிழ் படம் ஏற்படுத்தியது. ஒரு பாட்டு, ஒரு கவிஞர் அந்த இதில் படுறான், ஒரு ஏழை தொழிலாளி, தையல் தொழிலாளி, தங்கை இடத்திலே அளவுக்கு மேலே பாசம் வச்சிருக்கிறான். அந்த தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த கல்யாண காட்சியை கனவுல பார்த்துட்டு அவன் படிக்கிறான், 10 புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும். 10 புள்ள, ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை. என் தங்கை விடிஞ்சா சோத்துக்கு வழி இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், 10 புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும், அதுக்கு பாவாடை சட்டை தைச்சு கொடுக்கணும். பாவாடை சட்டை எதுக்கு தைச்சு கொடுப்பாங்க? பொம்பளை பிள்ளைக்கு தானே. என் தங்கச்சிக்கு பிறக்கக்கூடிய 10 புள்ள குழந்தையும் பெண் குழந்தையா பிறக்கணும், அதுக்கு நான் பாவாடை சட்டை தைச்சு கொடுக்கணும் என்று பெண்ணை பெருமைப்படுத்துகிற வரிகளை அன்னைக்கே பண்ணான். இன்னைக்கும் வந்து அந்த மாதிரி பெண்ணை பெருமைப்படுத்துகிற படத்தினுடைய பேரை பாருங்க, அன்னை, அன்னை இல்லம். அந்த பாட்டு நீங்க சொல்ற பாட்டு மேஜர் சந்திரகாந்த் படத்துல நாயேஸ் டெய்லரா இருப்பாரு. அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணி பாடுவாரு. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாட்டு வச்சு மேலங்கொட்டவா. அதுல வரும் 10 புள்ள தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாடை சட்டை தைச்சு கொடுக்கணும், மாமான்னு சொல்லணும், மடி மேலே வைக்கணும், ஊர் பேரும் பேச்சா கேட்கணும், கல்யாண சாப்பாடு போடவா. ஒரு டெய்லர் தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 10 புள்ள பொம்பளை புள்ள பிறந்தாலும் உனக்கு நான் சட்டை தைச்சு கொடுப்பேன்னு சொல்றானே, இதுக்கு மேல ஒரு தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஏதாவது உண்டா? தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், நான் வசனமா படிக்கிற பாட்டெல்லாம் நீங்க ராகமா படிச்சுட்டு இருக்கிறீங்க. இல்லை, ஜனங்களுக்கு அந்த பாட்டு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இடையில அப்படியே ராகமா போட்டு போட்டு பாடி காட்டுறேன். நான் அருமையான சங்கீதத்தோட நான் பாடுவேன் இதெல்லாம். ஆனால் உலக சமாதானம் கருதி கொஞ்ச நாளாக பாடுறதை நிப்பாட்டிட்டேன். அதே சிசுக்கொலை நண்பர் பாரதி ராஜா இன்னைக்கு அந்த கருத்தம்மா என்கிற படத்துல எப்படி கொடுத்துருக்காங்க, சமூக விழிப்புணர்வை ஊட்டுகிற படம். இன்னொன்று சொல்லவா, உலகத்திலேயே தமிழச்சியினுடைய வீரத்துக்கு இணையா ஒரு பெண்ணுடைய வீரத்தை சொல்ல முடியாது. சீறி வரும் புலியதனை முரத்தினாலே சிங்கார மரத்தியவள் துரத்தினாலேன்னு ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு, உடுமலையார் எழுதின பாட்டு. ஒரு புலியை கூட முரத்தால் விரட்டுகிற வீரம் தமிழச்சிக்கு சொந்தமான ஒரு வீரம். கண்ணகி அப்படி ஒரு தமிழச்சியா இருந்தா. பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்துக்குள்ளேயே சென்னையில மெரினா கடற்கரை சாலையில 10 சிலைகள் வைத்தார். அவ்வைக்கோர் சிலை, அறம் வளர்த்த கண்ணகிக்கோர் சிலை, வளையானஞ்ச பாரதிக்கு சிலை, வணங்காமுடி தாசனுக்கும் சிலை, கம்பனுக்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழனுக்கும் சிலை, திக்கட்டும் புகழ் பரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை வச்சார்ல 10 சிலை. அப்போ ஒரு பெரிய தமிழறிஞர், சென்னையில் வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணாவிடத்தில் போய் கேட்டாரு, நீங்க 10 சிலை வைத்தீங்க நியாயம், அதில் 9 சிலை தமிழுக்காக பாடுபட்டவர்கள். வஉசி பாடுபட்டிருக்கிறாரு, கால்டுவெல் பாடுபட்டிருக்காரு, பாரதி பாடுபட்டிருக்காரு, பாரதிதாசன் பாடுபட்டிருக்கிறாரு, இவங்கெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. ஆனால் 9 பேர் தமிழறிஞர்கள். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆள் அடிஷனலாக சேர்த்துருக்கீங்க. என்ன சிலை? கண்ணகி சிலை.
அந்த அம்மா தமிழ் புலவர் இல்லையே, எதுக்காக கண்ணகி சிலையை இந்த புலவர்கள் இருக்கிற வரிசையிலேயே அதே மெரினா கடற்கரையில் வச்சிங்கன்னு கேட்டார். அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்த மெரினா கடற்கரை கோட்டை இருக்கிற இடம், ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் பிரதிநிதிகள் அந்த வழியாக தான் போகணும். அப்படி போகிற போது இந்த கண்ணகியினுடைய சிலையை பார்க்கிற போது ஆட்சியாளர்கள் மனசுல ஒரு பயம் வரணும். ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் ஒரு சாதாரண தமிழச்சி கூட அதை தட்டி கேட்பாள் என்கிற அந்த உணர்வு, அந்த தைரியம் வேண்டும் என்பதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த கண்ணகியை இப்போ முந்தா நாள் தான் அந்த படம் பார்த்தேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படி அந்த துண்டை போட்டுட்டு அது அந்த பூம்புகார் படத்துக்கு முன்னால பேசுறாரு பாருங்க வசனம். பெண்ணுக்கு பெருமைப்படுத்துகிற ஒரு படம் என்று சொன்னால் கண்ணகி படத்தை பூம்புகார் என்ற ஒரு கலைச்சோலையாக தந்த பெருமை நம்முடைய தமிழ் மண்ணுக்கு தான் உண்டு. அதே பெருமையை இன்னைக்கு வந்த படம், எல்லாம் அன்னைக்கு வந்தது இல்லை, இன்னைக்கு வந்த படத்திலேயும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பேராண்மை என்கிற படம், ஆண்கள் மட்டுமே யுத்த களத்திலே சென்று தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற தலையெழுத்தை மாற்றி பெண்கள் 5 இளம் பெண்களை வைத்து அவர்களும் படைக்களம் தாண்டி நாட்டுக்காக பாடுபட முடியும் என்று காமித்தது நம்முடைய தமிழ் சினிமா அன்றிலிருந்து இன்று வரை சரியான தடத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. பெண்களை பெருமைப்படுத்துகிற இலக்கியங்களை தான் படைத்து கொண்டிருக்கிறது. கால வெள்ளத்தில் கொஞ்சம் மாறி இருக்கும், விஞ்ஞான யுகமெல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி செய்யறதுக்கு நேரம் இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மவுசை தட்டி இன்டர்நெட்டில், மயிலு மாட்டி இதய நெட்லங்கிறான். என்னையா தப்பு? அப்படி வேகமாக செல்லுகிற கால வெள்ளத்திலே சில பாடல்கள் வந்து இருக்கலாம். ஆனாலும் பெண்ணை பெருமைப்படுத்துகிற பாடல்கள் தான் மக்கள் மத்தியில் காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்களையும் திரைப்படங்களையும் தரக்கூடிய மிகப்பெரிய திரைப்பட ஜாம்பவான்கள் இன்றைக்கும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பெண்மை வாழ்த்தப்படக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து தமிழில் வரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த அவையிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதுங்கிறதுல தாய்மையிலிருந்து வந்தார். ஆனால் கண்ணகி சிலை ஏன் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டதுங்கிறதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன காரணத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்கண்ணே, பிரமாதம், நல்லா சொன்னீங்க. பெண்களை பெருமைப்படுத்தியது சினிமா அப்படின்னு பூம்புகார் படம் வரைக்கும், பேராண்மை வரைக்கும் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையாக அந்த தாய்மையை பற்றி அந்த காலத்துலேருந்து என்ன அருமையான பாடல்கள், என்ன அருமையான செய்திகள் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசினார். இதய கமலம் படத்தில் ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு பார்க்க வர்றப்ப ஒரு பெண் இப்படி நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணை கூட்டு வாப்பா அப்படின்னா, யாரியா மாப்பிள்ள, நீயா எங்கே வேலை பார்க்குற, எந்த காலேஜில் படித்த, யார் மாப்பிள்ளையோட அப்பா, யாரியா நீயா, மாப்பிள்ளையோட அம்மா நீயா, அவசியம் தேவை உனக்கு பொண்ணு, ஏன் நாங்கள் பார்க்க வர சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டோமா, என்னைய பார்க்க வரணுமா, நான் என்ன எக்ஸிபிஷனா அப்படின்னா மாப்பிள்ளை விட என்னையா நினப்பேன், ரொம்ப வீரமான பிள்ளையா இருக்குது கட்டிக்கிடுவோம் அப்படின்னு நினப்பானா, புறப்படுவோம்மா, எங்கடா அவன் கூட்டிகிட்டு வந்த புரோக்கரு, அவனுக்கு இதுதான் கடைசி பிசினஸாக இருக்கணும்னா வெட்ரா அருவாள் அப்படின்னா. ஒரு பெண் அப்படியே நிமிந்து அப்படியே மிலிட்ரிக்கார மாதிரி நடந்து வந்து பொண்ணு பார்க்குற இடத்துல நடந்து வந்தால் யாராவது பெருமைப்படுவோமா? இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பெண்மைக்குன்னே ஒரு அழகு இருக்குது. அதில் வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. மாப்பிள்ளை அங்கே உட்காந்துருப்பேன், பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நேராக போய் இந்த இப்படியே மாப்பிள்ளையை பார்த்துன்னா அவன் வெக்கப்பட்டு பெஞ்சி கடியில் ஓடி போயிடுவேன். அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் கண்ணதாசன் என்ன அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. விழி பார்க்க சொன்னாலும் மனம் பார்க்க செல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது, அச்சம் பாதி ஆசை பாதி பெண் படும் பாடு, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்தில். விழி பார்க்க சொன்னாலும் மனம் பார்க்க சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது, அச்சம் பாதி ஆசை பாதி பெண் படும் பாடு.
இதுதான் பெண்மை. இதை எவ்வளவு அழகாக திரைப்படங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அருமையாக பேசினார். பெண்களை பாராட்டி தான் பாட்டு இருக்கும். வாங்க, கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் ரொம்ப கோபமாக இருக்கார். என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே? நீங்கள் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? இந்த ஒரு 2 நாள் கழித்து நான் கேட்டு சொல்கிறேன். 1 மணி நேரம் ஆகுது, இப்போ போய் தலைப்பு என்னான்னு கேட்டேன். சும்மா சொல்லுங்களேன். திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதா சிறுமைப்படுத்துகிறதா? இல்லை, எனக்கு முன்னால் அண்ணன் பேசிட்டு போனார். இந்த கரண்ட் கட்டு ஆன வீட்டுக்குள்ளே மெழுகுவர்த்தியை தேடுற மாதிரி என்னமோ பெருமைப்படுத்துன்னு அவரும் தேடி தேடி பார்த்துட்டார். கடைசியாக படத்தை விட்டுட்டார். சிலப்பதிகாரத்தில், மணிமேகலத்தில். ஏன்னா சரக்கு இல்லைல்ல, சினிமா முடிஞ்சு பார்த்துருக்கிறாரு. அவர் ஒரு பாட்டு வேற சொன்னார். நடுவர்களே, உங்கள் மேலே கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதாவது கரண்ட்டு கட் ஆன இடத்துல இப்போ மெழுகுதிரி யாரும் தேடுறதே இல்லை. ஏன்? எல்லாம் பாக்கெட்லேயே தீப்டி மெழுகுதிரி வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ ஆஃப் ஆகும்னு தெரிஞ்சால் தானே தேடிக்கிட்டு தெரிய முடியும். இப்போ எல்லாம் பாக்கெட்லேயே வச்சுருக்காங்க, எடுத்து டக்குன்னு பொறுத்திக்கிறேன். நடப்ப சொன்னேன், வேற ஒன்றும் சொல்ல. நான் நடுவர் அவர்களே, பொதுவாக ஏப்ரல் 1ஆம் தேதினா ஒருத்தர் முட்டாளாக்கிக்குவாங்க. பொதுவாக இங்கு அடிக்கிறது அல்ல ஏதாவது ஒரு தப்பான SMS அனுப்பிடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் 1 தான் மொத்த தமிழ்நாட்டையும் முட்டாளாக்கியிருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுதா? கரண்ட் வந்தாதானங்க கட்டணத்தை உயர்த்தணும். வராத கரண்ட்டுக்கு கட்டணத்தை உயர்த்தி கூத்தடிக்கிறாங்க பாரு. இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டு அக்காட்ட சொன்னாக்கா 1ஆம் தேதியிலேருந்து பயங்கரமாக ஏற்ற போகிறாங்கக்கா, பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அப்படின்னு. ஏற்றிட்டு போகிறாங்க. கரண்ட் லைட் எரிஞ்சால் தானே பில்லு வரப்போகுது. அது அமர்ந்து தானே கிடக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் சூரியனை பார்த்து நேரத்தை சொன்னது ஒரு காலம், கரண்டை பார்த்து நேரம் சொல்கிறது இது ஒரு காலம். நம்ம கெட்ட காலம், வேறு என்ன செய்கிறது? அது எங்கள் ஊரெல்லாம் கரெக்டாக 6 மணிக்கு போயிடும் கரண்ட். காலையில் கரெக்டாக 6 மணிக்கு போயிடும். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னிச்சு, ஒரே நாள் ஒரு 6:15 வரைக்கும் தெரியாமல் விட்டு விட்டாங்க போல இருக்கு. ஏதோ இந்த பிடுங்குறவன் தூங்கிட்டான் போல இருக்கு. இன்னும் ஆஃப் பண்ணலை, இன்னும் ஆஃப் பண்ணலன்னுச்சு. நான் கூட சொன்னேன், ஏன் ஃபோன் பண்ணி சொல்லேன் ஈபி காரங்களுக்கு. எப்படி ஆக்கிவிட்டாங்க பற்றியெல்லாம் நாட்டை. நடுவர் அவர்களை மிகுந்த பணிவோடு சொல்கிறேன். இந்த நாட்டுக்கு தாய் நாடுன்னு வச்சுருக்கோம், மொழிக்கு தாய்மொழின்னு வச்சுருக்கோம். ஓடுற ஆறுக்கெல்லாம் பெண் பெயரை வச்சு பெருமைப்படுத்தியிருக்கானே, அதுக்கெல்லாம் வைக்க வேணாம்னே. வீட்டில் உள்ள மனைவியை, பெண் குழந்தைய முதல்ல சக மனுஷியா நடத்தி பழகுங்கண்ணே. அப்புறம் நீங்கள் நாட்டுக்கு, மொழிக்கு, ஆற்றுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்கலாம். பொம்பளை பிள்ளைய ஃபிகர்னு சொல்கிறது எந்த நாட்டில்? இந்த நாட்டில் தானே சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நதிக்கு வைக்கிறீங்க? என்ன அநியாயமாக இருக்குது. நடுவர்கள் அவர் சொல்கிறாரு, தாயை பற்றி பாடும் பொழுது இதுதான் நான் வேணாம்னு சொல்கிறேன். அங்கேருந்து கையில் இருக்கும் ஒரு பிடி சோற்றையும் மகனுக்கு கொடுத்து விட்டு இப்படி சொல்லித்தானே என்ன காலங்காலமாக பெண்களை பட்டினி போட்டு கொலையாக கொள்றீங்க. அந்த காலத்திலேருந்து சொல்கிறீங்களே, உண்டி சுருங்குதல் பெட்டி இருக்கு அழகு. இருக்கிற எங்கள் பெண்களை சாப்பிட உரியா முதல்ல. நான் என்ன கேட்குறேன், அவங்க மட்டும் உண்டி சுருங்கி இடையோட மெல்லி இடையோட இருக்கணும். நீங்கள் தின்னுபிட்டு தொந்தியும் தொப்பையும் அலைவிய. உங்களுக்கு எந்த பழமொழியும் கிடையாது. உண்டி சுருங்குதல் பெண்டி இருக்கு அழகு. ஏன்னா உங்களுக்கு பொருந்தாதானே இந்த பழமொழி, நீ படிக்கவே மாட்டியானே. அதாவது தாய் நாடுன்னு வச்சதுனால தான் அதுக்கு பழைய சீலை வாங்கி கொடுத்து இப்படி இழைச்சி ஒல்லியாக போட்டு உட்கார வச்சுருக்கான். மனைவி நாடுன்னு மட்டும் அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. சும்மா கவனிப்பு எக்கச்சக்கமாக இருந்திருக்கான். தாய் நாடுன்னு வச்சதுனால தான் பரதாமல் உட்காந்துருக்கு நம்ம நாடு. இல்லை, காலங்காலமாக பெண்களை எவ்வளவு அன்றைக்கி ஆட்டோவில் பார்க்குறேன். சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. அப்புறம் எதுக்குடா பொம்பளை பிள்ளைய காதலிக்கிற? ஒரு கட்டு விரியனும் நல்ல பாம்போ பார்த்து நம்பி காதலி. எந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்கிறீங்க? எத்தனை நான் ஒன்று கேட்குறேன். அவர் அண்ணன் சொன்னார், பெண்கள் மரத்தமிழச்சி, புளியை விரட்டினா முரத்தை எடுத்து. ரைட்டு, ஓகே, இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்கள் தமிழ் சினிமாவில் அப்படித்தான் தமிழ் பெண்களை காட்டுறீங்களா? ஒரு படத்தில்ங்க மகாத்மா காந்தி சொன்னார், உன்னை யாராவது பாலியல் பலாத்காரம் செய்த வந்தால் உன்னுடைய நகங்களும் பற்களுமே ஆயுதங்களாகட்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் கற்பழிப்பு காட்சின்னு வச்சுருக்காங்க ஐயா. அந்த பிள்ளைய உள்ளே வச்சு கெடுக்க பார்க்குறாங்க. ஆட்டுக்கு தெரியுதுங்க அவ்வளவு விஷயம். பட்டார் பட்டார்னு போய் முட்டுதியாத. நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டில் ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அறிவு 6 அறிவு உள்ள பெண்ணுக்கு இருக்காது ஐயா. 2 அப்பா அப்பலாம் இல்லையா? இந்த மாடு முட்டி பார்த்துட்டு நேராக புகார் எழுதிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போனால் ஒரு ஆடு உயிரோடு திரும்ப முடியுமா?
கொஞ்ச நேரத்தில் ஏரியாவே பிரியாணி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டை விடுங்க, இந்த பாம்புங்க நம்மளை விட குறைவான அறிவு தானங்க அதுக்கு. கொஞ்சோண்டு விஷம் வச்சிருக்கு, அவ்வளோதான் ஸ்பெஷாலிட்டி. அது கொஞ்சம் விஷம் வச்சிருக்கு, மனுஷன் உடம்பு பூரா விஷம் வச்சிருக்கான், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பாம்பு ஒரு படத்தில் பார்க்குறேன், ஒரு கதாநாயகி டெய்லி பாம்புக்கு போய் பால் ஊற்றுது, முட்டை வைக்குது. இப்போ அந்த கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி கலந்துருச்சு, ஏன்னா பால் விலை அதிகமான பிறகு கட்டுப்படி ஆகுறது இல்லைன்னு கொஞ்சம் கலந்து விட்டுருக்கு தண்ணியை. பாம்பே சொல்லுது, என்ன ரொம்ப தண்ணியாக இருக்குது. இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரு வீட்டில் வந்து இவரை போட்டு அடிக்கிறாப்புல. பக்கத்து வீட்டுக்காரன் எவனுக்கும் தெரியல, பாம்புக்கு மட்டும் யாரும் தகவல் சொல்லிட்டாங்க, எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க எவ்வளோ இருக்கும், உங்களுடைய பக்தை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இந்த பாம்பு முடிவு பண்ணிடுச்சு, பகுத்தறிவுள்ள பாம்பு கிளம்பி வந்து அடிக்கிற புருஷனை போட்டுறது அப்படின்னு படுக்கைக்கு கீழே ஒளிஞ்சிருக்கு. இந்த அம்மா பாம்புக்கு பால் ஊற்றின அதே கையால் புருஷனுக்கும் பாம்பு கொஞ்சம் மிச்ச பால் இருக்கும்ல, புருஷனுக்கு கொடுக்க வருது. கொண்டாந்து கொடுக்க அவர் படுத்து கிடக்கிறார். அப்படி கொடுக்க குமிஞ்சிச்சு இல்லைங்க, பாம்பு ரெட்டியாக இருக்குது, படம் எடுத்து ஐயாவை போடுறதுக்கு குமிஞ்சிச்சு இல்லை. 5 வடம் சங்கிலிங்க, அதில் ஒரு தாலிங்க சட்டக்குன்னு முன்னால் விழுந்துச்சுங்க. பாம்பு யோசிக்குது, ஆஹா தப்பு பண்ண பார்த்தமே, அவனை போட்டிருந்தா இவ தாலி எடுத்திருப்பாளே அப்படின்னு பாம்பு யோசிக்குதுங்க. அப்படியே டக்குன்னு சொல்கிறாங்க, டக்கு பாம்பை காட்டுறாங்க, தாலியை காட்டுறாங்க, ஐயா காலை காட்டுறாங்க. பாம்பு இது நீ எவ்வளவு நாளைக்கு என்ன மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி வைக்க போறீங்க? இன்னைக்கு இருக்க எங்க பெண் அப்படியா இருக்கா, கம்ப்யூட்டரோட விளையாண்டுக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்லட்டுமா, ஆம்பளைங்க தான் ஏன் பொம்பளைங்களை மட்டம் படுத்தி வச்சிருக்கீங்க. அண்மையில் ஒரு அறிக்கை சொல்லுது, ஆண்கள் தலைமை பொறுப்பெடுக்கிற நிறுவனங்களை விட எந்த நிறுவனத்திலே பெண்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களோ அதுதான் லாபகரமாக இயங்குகிறது என்று சொல்லுது. ஆனால் நீங்க ஒரு ஆடு வந்து காப்பாற்றுற லெவலுக்கு பொண்ணை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்று சொல்றாரு, இந்த விதவை திருமணம்ங்க திராவிட இயக்கத்தினுடைய 100வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். 1930 தந்தை பெரியார் செங்கல்பட்டிலே சுயமரியாதை மாநாடு நடத்தி பெண்களுக்கு இளம் வயதிலே திருமணம் கூடாது, விதவை திருமணம் வேண்டும்னு சொன்னாரியா. ஆனால் இதில் பார்த்தா எல்லா வீடுகளும் இருக்குது இந்த பிரச்சனை. உடனே தமிழ் சினிமாவிலே பாருங்களேன், மனைவி இறந்து போயிடும், இவர் அடுத்த பொண்ணை உடனே கிளம்பி கூட்டு வந்துடுவார். ஒரு கேப்பை விட மாட்டாங்களே, அடுத்த நாளே வந்துடுவாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அம்மா போட்டோ பெருசாக மாட்டி ஒரு குத்து விளக்க கொளுத்தி வச்சு, இதான் உங்கள் அக்கா, கும்பிட்டுக்க, உங்கள் அக்கா கட்டின சேலையெல்லாம் உள்ளே இருக்குது, எடுத்து கட்டிக்க. இப்படியா காட்டிக்கிட்டு இருக்கிய காலங்காலமாக ஏதாவது பற்றி வித்தியாசமாக. இறந்த பிறகு அந்த அம்மா இன்னொரு புருஷனை கட்டிக்கிட்டு வந்து, இவர் தான் உங்கள் அண்ணன், கும்பிட்டுக்க. அவர் போட்ட பேண்ட் சட்டையெல்லாம் உள்ளத்தான் இருக்குது, எடுத்து போட்டுக்கன்னு சொல்லலாம்ல. 2012 கம்ப்யூட்டர் காலங்கிற இன்னமும் பெண்களை விதவை திருமணம் கூடாதுங்கிற, பள்ளிக்கூடத்துக்கு போகிற யூனிஃபார்மோட போகிற பிள்ளைங்களை வந்து காதலிக்கிற மாதிரி காட்டுற, ஈவ்டீசிங் நியாயப்படுத்துகிற. என்ன படம் எடுக்கிறீங்க? இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கோஷ்டி வந்து உட்காந்துருக்கீங்க, கொஞ்சமாக நியாயமாக இருக்கானே. எவ்வளவு அடுத்த படத்துக்கு திரைக்கதை வசனம் இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்டீங்க. எப்படி? இவர் தான் உங்கள் அண்ணன். இப்போ அடுத்து வரும் பாருங்க ஒரு படம், அப்படி எடுத்தா படம் தான் இவர் தான் உங்கள் அண்ணன், அதுதான் பட தலைப்பே. தாலிங்கிற விஷயத்த நான் அது புனிதம்ங்க, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணுக்கு விருப்பப்பட்டு கட்டினா தானே அதுக்கு பேர் தாலி, இல்லைன்னா வெறும் கயிறு தானங்க. ஒரு வில்லன் வந்து நிர்பந்தமாக கட்டிவிட்டா கூட காலம் பூரா அடிமைப்பட்டு கிடக்கணுமா? இது என்ன நியாயம்னு கேட்குறேன். பெண்ணை காட்டுங்கய்யா, அறிவோட காட்டு, ஆண்மையோட காட்டு. நீங்களே ஆம்பளை மாதிரி தானே பேசுறீங்க. ஏன் பொண்ணு பார்க்க வரப்போ ஏதாவது வித்தியாசம் போட்டும்யா? ஒரு காலத்தில் வந்து ஆண் பெண் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ நல்லா சம்பாதிக்கிறது இந்த பிள்ளை, ஏன் அது போய் மாப்பிள்ளை தைரியமாக பேசுனேன்னா எதுக்கு அச்சம் நாணம் படம் பயிர்ப்பு? இதே பாரதி சொன்ன அச்சமும் நாணமும் நாயகருக்கு வேண்டுமான்னு சொன்னானே. தைரியமாக பொம்பளை பிள்ளைய நீங்களே சொல்லி நல்லா படிக்குதுங்க பிள்ளைங்க. ஆனால் பெண்ணுன்னா நாணப்படணும், ஆணுன்னா இப்படி திரிவார வரும். எல்லா படத்துலையும் காலங்காலமாக எதிர்த்தானே காட்டுறீங்க. இப்போ சமீபத்தில் தாலியை வந்து பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டே தாலி கட்டுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் வர்ற காட்சிகள் பெரும்பாலும் பெண்களை கற்பழிப்பு காட்சியாக இருக்கட்டும், திருமண காட்சியாக இருக்கட்டும், ஈவ்டீசிங்கை நியாயப்படுத்துகிற. அண்மையில் ஒரு சினிமா பார்த்து, இதே சென்னை மாநகரத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்த நம்முடைய மரபில் வகுப்பறையின் வாசலிலேயே ஒரு ஆசிரியை குத்தி கொல்லப்படுகிறாள். அந்த மாணவனை போய் கேட்டால் சொல்கிறான், ஒரு சினிமாவில் பார்த்தேன், அந்த படத்தில் பையன் டீச்சரை குத்துற மாதிரி காட்டுறாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் குத்துனேன்னு சொல்கிறான். உடனே இந்த திரும்பி கேட்குறாங்க நிருபர்கள், ஏன்பா அப்படி குத்துனா தப்பு இல்லையா, இறந்து போயிட்டாங்களே, அந்த படத்தில் குத்துறதை மட்டும் தான் காட்டினாங்க, செத்து போகிற மாதிரி காட்டலை, குத்துனா செத்து போகும் என்று எனக்கு தெரியாது, எனவே தான் என் கோபத்தை அவர் மீது காட்டினேங்கிறான். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அந்த பையனை சீர்திருத்த ஒரு பள்ளியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்களே, இப்படி மாணவனை உருவாக்கிய சினிமாவை எந்த பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் அந்த சினிமாவை திருத்த போகிறீர்கள்? தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள்.
காலம் காலமாக வெறும் சதையாத்தானே காட்டுறீங்க பெண்களை. ஒன்று பெண்ணை தியாகத்தின் திருவுருவமா, தாயா, மனைவியா, ஏன் அவளுக்கு உடம்பு கிடையாதா, வாய் கிடையாதா, வயிறு கிடையாதா, சாப்பாடு கிடையாதா, ருசி கிடையாதா? உங்களுக்கே காலங்காலம் உழைச்சி சாகணுமா? பெண்ணை சமமா பாரதி சொன்ன ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் வாழ்வோம் என்று நாட்டின் சினிமா காட்டவே இல்லைங்க. பெரும்பாலும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அண்ணன் கூட சொன்னார் தாய் தாய் தாய்ன்னு. அந்த தாய்மையின் அடையாளமே தொப்புள் தான். நான் கேட்குறேன், அதில் கொண்டு போய் பம்பரம் விடுறீங்க, அது என்ன பெண்ணை பெருமைப்படுத்துகிற விஷயமா? எனவே நடுவர் அவர்களை, நீங்கள் வழங்கப் போகிற தீர்ப்பு தமிழ் சினிமாவிலே நம்முடைய பெண்ணை, நான் இன்னும் கூட சொல்கிறேன், பெரிய தியாக தீபமெல்லாம் காட்டாதீங்க. மனைவினாலே இப்படித்தான் இருக்கணும், கணவனுக்காக வாழணும், நேர்மையாக அந்த பொண்ணு வாழட்டும். சரி, நீங்கள் 2 கண்ணில் 2இல் ஒன்றை குத்தி நல்ல காட்சி கெடுத்திடலாமோ அப்படி நான் பாரதி. பெரியாரை கேட்டாங்க, பெண்களுக்கு உரிமை தரணும் உரிமை தரணுங்கிறீங்களே, எந்த அளவுக்கு உரிமை தரணும்னு. பெரியார் சொன்னார், ரொம்ப தர வேணாமையா, இப்போ ஆம்பளைங்க எந்த அளவுக்கு உரிமை வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு உரிமை கொடுத்தால் போதும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தமிழ் திரைப்படம் என்பது பெரும்பாலும் ஒன்று கதை இல்லாமல் பெண்ணை ஒரு சதைப்பொருளாகத்தான் காட்டுகிறது. எனவே பெண்களை தமிழ் சினிமா பெருமைப்படுத்தவில்லை, இழிவுபடுத்துகிறது, ஈவ்டீசிங்க்கு காரணமாக இருக்கிறது. அவர்களை ஃபிகருங்குது, மொக்கங்குது, அதுங்குது, இதுங்குது. எனவே நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள். ஒருவேளை நீங்கள் பெண்ணை பெருமைப்படுத்துகிறது என்று தீர்ப்பு சொன்னால், என்ன இருந்தாலும் நடுவரும் ஒரு ஆண்தானே என்று பார்க்கிறவர்கள் சொல்லி விடுவார்கள். எனவே அநீதி இழைக்கப்படுகிற பெண்ணுக்கு ஆதரவாக நீங்கள் உண்மையிலேயே பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்கிற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் ஒருமுறை கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடானு கோடி ரசிக பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கத்தை பணிவோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் தான் சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போய் உக்காண்டார் அவர் பாட்டு. பெண்களை சிறுமைப்படுத்துகிறதுன்னு தீர்ப்பு சொன்னால் தான் நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காண்டார். ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு கலகம். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வாடகை வீட்டில் மாடியில் குடியிருக்கார். கதாநாயகி வீடு கீழே, அவர் தான் ஹவுஸ் ஓனர் மக. அது கீழே பாத்ரூமில் குளிக்குது. கதாநாயகன் பார்க்க மாட்டேங்கிறான்ட்டு, நான் இவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவர் பார்க்கவே இல்லை, இன்னும் அவர் வரலன்ட்டு கதாநாயகன் பார்க்கணுங்கிறதுக்காக குளிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துகிறாளே. உலகத்தில் தமிழ் பண்பாட்டை சிதைப்பதற்கு இதைவிட வேற மோசமான காட்சி வேற எதுவுமே இல்லையா? ஒரு ஆடவன் தன்னை உற்று பார்க்கிறான் என்று பார்த்த உடனே சினிங்கி தன்னுடைய ஆடையை திருத்துகின்ற பெண்களை தான் பார்த்துருக்கமே ஒழிய, பாத்ரூமில் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு பார்க்க வரல, நான் எவ்வளோ நேரம் தான் குளிக்கிறதுன்ட்டு 5 தடவை சோப் போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே ஒரு கேவலமான ஒரு காட்சி வேணுமா கேட்டார். வேதனையோடு கேட்டிருக்கார். வாங்க, கவிஞர் இனியவன் என்ன பதில் கையில் வச்சிருக்காருன்னு தெரில. இந்த பொண்ணு குளிக்கிறது அவன் காதலன் வராத வரைக்கும் குளிச்சுட்டே இருந்தாளா? ஆமாம். எத்தனை தடவை சோப் போட்டா? நான் சரியாக என்ன போட்டேன். நீங்கள் சொன்னீங்க 5 முறை சோப் போட்டான்னு. அவனே பார்க்கல, நீங்கள் அதை பார்த்தீங்க. ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரனே பார்க்க விரும்பலன்னு இவர் உட்காந்து கவுண்ட் பண்ணிக்கிறாரு. 1 தடவை போட்டுட்டா, 2 தடவை போட்டா வில்லங்கம் ஆயிடும்னே. கதாநாயகன் மாடியில் கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். அவன் தான் வரல, நீங்க ஏன் பார்த்தீங்கன்னு தான் கேட்குறேன். அட, நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு இருக்கானே, அப்புறம் பார்க்காம என்ன தலையில் துண்டை போட்டா உட்காந்துருக்க முடியும்? இதுதான் பிரச்சனைன்றது. காட்டுகின்ற பொழுது பார்வையாளன் எழுந்து இந்த காட்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனை கிழிச்சிருந்தானா டைரக்டர் எடுத்துருப்பானா? அந்த 2 கண்ணாடியும் உட்கார்ந்து விடிய பார்த்துட்டு படம் நல்லா தெரியலன்னு பவர் ஏத்தி பார்த்துட்டு வந்துட்டு சொல்றாங்க. படத்துல தெளிவா சொல்றாங்க. ஒரு தத்துவம், தமிழுடைய பண்பாட்டில் ஒரு தத்துவம் இருக்கு. பெண்கள் காலையில் எழுந்த உடனே வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. எதுக்கு? தமிழ் பண்பாடு. வாசல் சுத்தமாக இருந்தாலே வீடும் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதலில் வாசல் அந்த முற்றத்தை சுத்தப்படுத்துறது. பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுங்க. அதுதான் எதுக்குன்றேன். தமிழ் பண்பாடு. அது தண்ணி தெளிச்சாக்க முன்னால் அந்த தூசியெலாம் இருக்காது, சுத்தமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இதை ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்? என்னமோ நான் தான் டெய்லி வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும். எதுக்கு வாசல் தெளிக்கிறாங்க?
எதுக்கு கோலம் போடுறாங்கன்னு என்னையவே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறதை பார்த்தோன்னே எல்லாம் நினைக்கிறாங்க லியோனி மாதிரி இருக்கணும்டா, எவ்வளவு அருமையாக வாச தெளித்து கோலம் போடுறாரு. இதுல ஒரு பெரிய தத்துவம்லாம் கிடையாது. நீங்க தண்ணி தெளிச்சுட்டு தான் கோலம் போட முடியும் தவிர கோலம் போட்டு தண்ணி தெளிஞ்சா கோலம் அலைஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. அது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை எடுத்து வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு படம் வெற்றி அடைக்குதுன்னா பேனர்ல போடுறான் பெண்கள் ஆதரவுடன் வெற்றி படம். அப்ப என்ன அர்த்தம்? பெண்கள் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் மட்டுமே பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணின்னு அர்த்தம். டைம் ஃபிக்ஸ் பண்றான். நீங்க அந்த படமா பார்த்துட்டு வந்துட்டு பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா? கொச்சப்படுத்துறீங்க. ஒரு பெண்ணை பற்றி உயர்வான ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தாங்க. வருவியா வரமாட்டியா வரலன்னா உன் பேச்சுக்கா. இன்னைக்கு யாரு எப்போ கா விடுறாங்க எப்போ பழம் விடுறாங்கன்னே தெரிய மாட்டேன் நடுவர் அவர்களே. நினைச்சா கா விட்டுக்கிறாங்க, நினைச்சா பழம் விட்டுக்கிறாங்க. நீங்க படத்தை தயவு செய்து எதிரணிக்கு பணிவான வேண்டுகோள், படத்தை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. நம்முடைய பார்க்கின்ற பார்வை தவறு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் 6 பொண்ணை லவ் பண்ணான். நான் கேட்டேன், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதான தமிழ் பண்பாடு. 6 பொண்ணை லவ் பண்ணி 6வது பொண்ணு ஆச்சுன்னா அந்த ஒருத்தி யாருன்னு தெரியாம தான் ஒவ்வொருத்தியா காதலிக்கிறேன்றான். உங்களுடைய பார்வையில குறைபாடு இருக்குங்க. அங்காடி தெருன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு விபச்சாரிக்கும் உடல் குறைபாடு உள்ள ஒரு குள்ளனுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் அந்த பொண்ணு கர்ப்பமாயிருப்பா. பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அந்த குள்ள மனிதன் அந்த ஒரு பாய் கிட்ட வந்து சொல்லுவா, என்ன தம்பி டென்ஷனா இருக்கேன்? இல்ல பாய், எனக்கு வந்து என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிருக்கா, கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு? சுகப்பிரசவம். இல்ல குழந்தை அவளை மாதிரி பிறந்தா பரவாயில்ல பாய், என்ன மாதிரி பிறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பாயின்வா. அந்த விபச்சார பெண் இவளை தாலி கட்ட பிறகு அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டே வருவா, சிரிச்சுக்கிட்டே வருவா. அந்த பாய் கேட்பாரு, குழந்தை யாரு மாதிரி இருக்குன்னா அவரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கொஞ்சம், என்னம்மா உன் புருஷனுக்குள்ள குழந்தைய குறப்பிரசவமா இருக்கு சந்தோஷப்படுறியே? இல்ல பாய், ஒருவேளை இந்த குழந்தை நல்ல குழந்தையாக பிறந்திருந்தால் இவள் விபச்சாரித்தானே, வேறு ஒருத்தனுக்கு பெற்றிருக்கலாம் இந்த சமூகம் குற்றம் சாட்டும் சொல்லிட்டு விளைமகளை கூட தூக்கி பார்த்த சமூகம் திரைப்படம் தானே. அந்த படம்லாம் பார்க்கறது இல்ல. இது 10:30 மணி 11:30 மணியோட நின்றுருது. அதனால்தான் ஈசன் படத்துல ஒரு பாட்டு எதுனா, ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதைய நீயும் கேட்டியா, தூத்துக்குடி பொண்ணுயா நான் தூத்துக்குடி பொண்ணையா, சொகத்தை விக்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையான்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு மனசு இருக்கிறது. பாவம் கோயம்புத்தூர் கண்ணாடிக்குத்தான் இது தெரியாமல் போகுது. அப்புறம் அவர் வந்து எங்க அண்ணன் மதுக்கூர் அண்ணன் வந்து கேட்கிறார், பெண்களை ஃபிகர்னு சொல்லலாமா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் கேட்கிறேன் நடுவர்களே, ஃபிகர்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஃபிகர்னா உருவம். அக்கௌண்ட்ஸ்ல ஃபிகர்னு சொன்னாங்கன்னா கால்குலேஷன் சொல்லுவாங்களா? பொதுவா ஃபிகர்னா என்ன சொல்லுவாங்க? ரவுண்ட் ஃபிகர் அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொடுப்பதற்கு தங்கம் விற்கின்ற விலைக்கு நிறைய பணம் செலவாகின்ற காரணத்தினால பெண்களுக்கு இவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுக்குறாங்களே, இது வேல்யூவான ஃபிகர், இது சப்ப ஃபிகர், இது 8 சவரம் தான் போடுவாங்க, இதுக்கு 50 சவரம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய இளைஞர் தெளிவா இருக்கான். இது ஒரு பெரிய. அப்ப வீட்டில் இனிமே எல்லாம் அவங்க பெத்த பிள்ளைகளை எல்லாம் இப்படியே கூப்பிடுங்க ஐயா. என் மூத்த ஃபிகரு கோயம்புத்தூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கு, என் 2வது ஃபிகரு சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கு, என்னை கல்யாணம் பண்ண ஃபிகர் உள்ள காப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க ஃபிகர்களா வாங்க எல்லாரும் கூப்பிடுங்க, விளங்கி போயிடுறேன். நடுவரவர்களே, சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு காட்சியில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, எல பாண்டி போலீஸில் சரணடைஞ்சிரல அப்படின்னு ஒன்று பாண்டியா நடிக்கிற நெப்போலியன் சொல்லுவார், ஆத்தா சும்மா தானே சொன்னேன் அப்படின்னு. எங்க மறந்தும் கூட தாய் தன்னுடைய பெத்த பிள்ளைய ஏமாத்த மாட்டா, துரோகம் செய்ய மாட்டான்னு என்னுடைய தயாரிப்பாளனுக்கும் டைரக்டருக்கும் தெரிஞ்சதுனால அந்த காட்சியை தூக்கிட்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியலன்ற வருத்தம் தான். இந்திய ராணுவத்தில் கடற்படையில் அலுவலகத்துக்கு மட்டுமே ஆபீசர்கள், பெண் ஆபீசர்கள் இருந்த காலம் உண்டு. ஆனால் சமீபத்தில் போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, கப்பலுக்குள்ள பயணம் செய்து எதிரி நாட்டை தாக்கக்கூடிய இந்திய கடற்படைக்கு பெண் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னா, வைஜெயந்தி IPS ஒரு பெண் நடித்த காரணத்தினால் பெண்கள் கண்டிப்பாக நேரடியாக போய் போராட முடியும் என்று இந்திய ராணுவத்திற்கே உயர்த்திய பெருமை எங்களுடைய படத்துக்கு உண்டு. ஆனா ஒன்னே ஒன்னு திரைப்படம் திருத்தி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஹீரோயினும் பின்றது கிடையாது, ஜடையை பின்றது கிடையாது. அதே மாதிரி சகோதரிகளும் ஆபீஸுக்கு போகும்போது தலையை விரிச்சிட்டு பப்பரப்பான்னு போகுது. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், என்னன்னு சொன்னா
ஒரே ஒரு பெண் தமிழ்நாட்டினுடைய மதுரையுடைய ஆண்ட மன்னனை திருத்துவதற்காக தலைமுறை கோலமாக போனா என்னுடைய தங்கச்சிங்களாம் ஆபீஸுக்கு போறதுக்கு இந்த ஆபீஸ்ல ஏதாவது ஒரு மாறுதலை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பப்பரப்பான விரிச்சிட்டு போட்டு போயிடும். திரைப்படம் செய்யற சாதனை இது. நீங்க சொல்றாங்களே விதவை திருமணத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஏரியால ஒன்று நடந்ததுங்க. ஒருத்தர் சாகுற மாதிரி தன் மனைவி மடியில் படுத்து சொன்னார், மா நான் செத்து போயிடுவேன்டா, இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் இறந்த பிறகு நீ பூவும் பொட்டோமா வாழணும், அந்த 6வது திரு ஆறுமுகத்தை போய் கட்டிக்கடா செல்லாம் அப்படின்னா. அந்த அம்மா அழுது, என்னங்க பேசுறீங்க, இப்படி பேசலாமா? இல்லடா நான் போயிடுவேன், 6வது திரு ஆறுமுகத்தை நீ கட்டிக்கணும்னு. 6வது திரு ஆறுமுகமா? அவன் உங்க பரம எதிரியாச்சே, அவனை அழிக்கணும்னு நினைச்சீங்களா, அவனையா நீங்க கட்டிக்க சொல்றீங்க? ஆமாமா, இந்த ஜென்மத்தில் நான் அவனை அழிக்க நினைச்சேன், என்னால முடியல, நீ கட்டிக்கோ, அவன் தன்னால அழிச்சிருவான். இப்ப நீ சொன்ன கதை பெண்களை பெருமைப்படுத்துறதா இல்ல சிரமப்படுத்துறதா? இல்ல அடுத்ததான் மேட்ருக்கே வரேன், அதுதான் மேட்ருக்கு வரேன். இன்னைக்கு என்னன்னா படத்துல நல்ல காட்சிகள் காட்டுறான், சமூகம் வேற மாதிரி இருக்குது. படத்துல விதவை மீது சாயம் போட்ட உடனே ஆடுகின்ற மரம் நிற்கிறது, பொங்குகின்ற அலை நிற்கிறது, பறக்கின்ற பறவைகள் நிற்கிறதுன்னு மதுக்குரன் சொல்லியிருக்காரு. இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது, எல்லாமே நின்னுது. எல்லாம் எதுக்கு நிக்குதுன்னா தந்தை பெரியார் நினைத்த கனவை, பேரறிஞர் அண்ணா நினைத்த கனவை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நினைத்த கனவை இன்றைக்கு ஒரு இயக்குனர் செய்து கொண்டிருக்கிறானேன்னு ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கிற தவிர வேற எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிற. போன வாரம் ஒரு கிரேக்க நாட்டுடைய படம், ஷார்ட் பிலிம் ஒன்று பார்த்தேங்க. அந்த படத்துடைய கதை என்னன்னா, அம்மாவும் பையனும் தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் படிச்ச பையன் பேப்பரை பிரித்து படிச்சுட்டு இருக்கிறான். அந்த அம்மா கேட்குறாங்க, தம்பி அது என்னதுன்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், அம்மா அது குறியுமா அப்படின்னு. திரும்பவும் அந்த குறி அப்படியே பறந்து ஒரு கிளைக்கு போது, திரும்பவும் தட்டி கேட்குறாங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், குறியுமா அது அப்படின்னு. திரும்பவும் அந்த குறி பறந்துட்டு போது, இன்னொரு இடத்துல உட்காருது, திரும்பவும் சீண்டி கேட்குறாங்க, அது என்ன தம்பி? குருவி, குருவி, குருவி அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு குருவி பறந்து இன்னொரு இடத்துல போகுது, திரும்பவும் சீண்டி கேட்குறாங்க, என்ன தம்பின்னு. ஏமா கொஞ்சமா சும்மா இருக்க மாட்டியா, வயசான காலத்தை ஏமா தொண உட்காந்துட்டு இருக்க, உயிர் எடுக்காத, குருவிதான் அப்படின்னு. அந்த தள்ளாத வயது கிழவி எழுந்து வீட்டுக்குள்ள போனா, ஒரு டைரி எடுத்துட்டு வந்தா, தூசு தட்டுனா தட்டிட்டு, இந்த பக்கத்தை தயவு செஞ்சு பிரிச்சு படி தம்பி, சத்தமா படினா. அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி, அவன் பிரித்து விட்டு சத்தமாக படிக்கிறான். இன்று எனக்கு என்னுடைய மகனுக்கு 3 வயது, நானும் என்னுடைய மகனும் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஒரு குருவி பறந்து வந்தது. என்னுடைய மகன் என்னை கேட்டான், அம்மா இது என்னன்னு கேட்ட பொழுது குருவின்னு சொன்னேன். திருப்தி அடையாத மகன் திரும்பவும் கேட்டான், 21 முறை கேட்டான். அப்பொழுதும் அதே ஆனந்தத்தோடு அது குருவிதான் என்று சொல்லி கட்டி பிடித்துக் கொண்டேன்னு சொல்லிட்டான். அதோடு படம் நிறைவு செய்கிறது. அப்போது படத்துடைய காட்சிகள் போடுகிறார்கள், தலைமுறை இடைவெளி தயவு செய்து விட்டு விடாதீர்கள், உங்கள் பெற்றோரை காக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது என்று சொல்ல. இது போன்ற நல்ல படங்கள் வருகிறது. எனவே ஏதோ ஒரு படங்கள் வரலாம், நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பவில்லை. ஏதோ தவறுகள் நடக்கலாம், ஆனால் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம். வருங்காலங்களில் 100% நல்ல படங்கள் எடுக்கின்றோம். அதுபோன்று இன்றைக்கு இருக்கின்ற 98% நல்ல படங்களை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள் என்று கூறி, பெண்களை திரைப்படங்கள் பெருமைதான் படுத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, மனுஷன் ஆடி தீர்த்துட்டாரு. ஆனால் கடைசி அவன் சொன்னார் பற்றியில் ஒரு கதை, அந்த 10வது வீட்டு ஆறுமுகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்க, அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன்னு. ஆனால் அவர் அந்த கதையை சொன்னார். ஆனால் அதுக்கு நேர்மாறாக ஒரு படம் ஸ்ரீதர் 15 நாளில் எடுத்து முடித்த படம், நெஞ்சில் ஒரு ஆலயம். அதில் காதலனுடைய தன் காதலித்த பெண் கணவன் மனைவியோட ஆஸ்பத்திரியில் வந்திருக்கா. கணவனுக்கு கேன்சர், அவன் சீக்கிரம் சாக போகிறான். அவனே சொல்கிறான், உன்னுடைய காதலனே நீ கல்யாணம் பண்ணிக்கேன்ட்டு. அவளுக்கு மனசு கேட்கல. அப்போ இருந்து அந்த காதலன் ஒரு பாட்டு பாடுவான் பாருங்க, அந்த பாட்டு மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அழகான பாடல் இது வரைக்கும் வந்ததில்லை. ஏஎல் ராகவனுடைய பாட்டு.
எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அருமையான பாட்டு. தன்னுடைய மனைவிய முத்துராம அழகா நீ வச்சிருக்க நகை கல்யாண பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொன்னா வந்து உட்கார்ந்தோன்ன அவ பாடுவார், என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ அப்படின்னு. கடைசியா இந்த கணவன் பொழைச்சிருவான், நம்ம உயிரோடு இருந்தோம்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த காதலன் உயிரை தியாகம் செய்து அவன் பேராலே அந்த ஆஸ்பத்திரியை வச்சு எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லா ஆலயம். என்ன அழகான படம். இந்த மாதிரி நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு பெண் எப்படி குடும்பத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி படம்லாம் நிறைய வந்திருக்கு. நல்ல படங்கள், அருமையான படம்லாம் வந்திருக்கு. இப்பொழுது நிறைவாக பெண்களை திரைப்படங்கள் சிறுமைப்படுத்துகிறது என்ற அணியை நிறைவு செய்ய கோவை தனபால். நடுவர் அவர்களே, எதிரணியிலே பேசி இனியவன் சொன்னார், அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டியை நீ ஏயா பார்த்தேன்னு உங்களை பார்த்து கேட்டார். நான் இனியவனுக்கு சொல்லிக்கிறேன், அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கிற ஆளு எங்க நடுவர் இல்லை இனியவா, அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. எல்லாத்துக்கும் காமிச்சிங்க, நாங்க கொஞ்சம் இழப்பாடுறோம், அவ்வளவுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்ணை ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதே தப்புங்கிற. நாங்க ஒரு பெண் என்ன ஆணுக்கு சொந்தமான ஒரு உயிரற்ற பொருளா நான் கேட்கிறேன்? பெண் என்பவள் உயிரற்ற பொருள் அல்ல, அவளும் நடமாடக்கூடிய ஒரு ஜீவன், ஆணுக்கு நிகராக இருக்கக்கூடியவள் பெண். அந்த தரத்தை திரைப்படங்கள் தரலன்னு தான் நாங்க சொல்றோம். எதிரணி தலைவர் சொன்னாரு, தங்கச்சி 10 புள்ள பெத்துக்கணுமா, அதுக்கு பாவாடை சட்டை வச்சு தந்துக்கணுமா, நாங்க பெண்களை உயர்த்தலையாங்கிறாங்க. இவர் ஒரு புள்ளையவே உன்னை இறக்கி வைக்க முடியல, இவர் தங்கச்சி 10 புள்ள பெத்துட்டா இவர் பாவாடை தனையும் தைச்சு கொடுப்பாரா? நான் என்ன பொம்பளை என்ன புள்ள பிறக்கிற மிஷினான்னு நான் கேட்கிறேன். இதுதான் எங்களுடைய வாதம். பெண்கள் ஆண்களுக்கு சமமா இருக்கணுங்க. 10 புள்ள பெத்து கொடுக்கணுமா? நீங்க பெத்திருக்கன அப்ப பாடுவாரா? ஏதோ கடவுள் அதுகள்கிட்ட அந்த சுமையை கொடுத்துட்டாரு. பாவம், ஆம்பளைகிட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பாக 6 மாதத்தில் யார்ட்டையாவது அடகு வச்சுட்டு தண்ணி போட்டிருப்பேன். இன்னும் 4 மாதம் இருக்குது, இன்னும் 6 மாதம் இன்னும் இருக்காங்க, இதை நீ கொஞ்சம் ஒரு 4 மாதம் வச்சிரு, ஒரு 200 ரூபா கொடு, 2 குவார்ட்டருக்கு சரியாக இருக்கேன், அப்புறம் நான் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி வாங்கிக்கிறேன்ருவேன். ஏதோ பெண்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுக்க போய் தான் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக பிறந்துக்கிட்டு இருக்கான். அண்ணனை பார்த்து ஒரு சின்ன பிள்ளை கேட்டுச்சு, உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும்ட்டு. அண்ணன் அதுக்கு அருமையான ஒரு பதில் சொன்னார், பொம்பளைகளாவது 10 மாதத்தில் இறக்கி வச்சிடுறாங்க, நான் 35 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கேன். அது வேற. நடுவர் அவர்களே, திரைப்படத்திற்கு பெண்கள் என்பவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு மூலப்பொருள் தான். ஆனால் அந்த மூலப்பொருளை ஒரு நுகர்பொருளாக மாற்றுவது இந்த திரைப்படம். ஒரு வியாபார யுக்திக்காக ஒரு மலிவான ஆடம்பரத்தை, ஒரு கவர்ச்சியை பெண்களிடம் புகுத்தி நீங்கள் பெண்களுடைய ஒரு மோசமான நிலையை உறுத்து காட்டுகிறீர்களே தவிர அவர்களை உயர்த்து காட்டுவதில்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். பெண் என்பவள் ஒரு போக பொருள் இல்லைங்க, ஒரு போஜனம் பொருள் இல்லை. பெண்கள் நாமெல்லாம் கட்டி காக்க வேண்டிய ஒரு பொக்கிஷ பொருள். ஆனால் அந்த பொருளை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்களா என்பதுதான் எங்களுடைய வாதம். திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி உடுத்துருக்கு சீலை இல்லைங்க அவளுக்கு, திரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உடுத்துருக்கு அவளுக்கு இடம் இல்லை. அந்த பொழப்புல நீங்க சினிமா படத்துல காமிச்சிட்டு இருக்கிறீங்களே, என்ன ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? என்னுடைய இளைஞன் இந்த காலத்துல எதை விரும்புகிறான் தெரியுமா? அமெரிக்க பணத்தை விரும்புகிறான், டாலர் வேணும்னு விரும்புறான், அமெரிக்க பணத்தை விரும்புகிறான், ஐரோப்பா வீட்டை விடுகிறான், சைனா சாப்பாட்டை விரும்புகிறான். ஆனால் மனைவியாக மட்டும் ஒரு இந்திய பெண்ணை விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த இந்திய பெண்ணுடைய பெருமை எப்படி இருக்குதுங்க? ஆனா அதை சினிமா அப்படியே காமிக்கிறீங்க. கண்ணா என் செயலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு, எதுக்கு நசுக்கடா? எந்த புள்ள இவகிட்ட கேட்டா இந்த மாதிரி எல்லாம் பாடுறான்ட்டு சினிமால கொச்சையாக
கொச்சை கொச்சையாக நடித்தார். ஆனால் இந்திய பெண்களை பற்றி, தமிழச்சிகளை பற்றி வெளிநாடுகளில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் உயர்வாக நினைக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவி நான்சி ரீகன் அவர்கள் டர்ன் டு இந்தியா என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்தியாவுக்கு திரும்புங்கள் என்ற ஒரு புத்தகம். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அடுத்த பிறவி கொண்டு இருந்தால் நான் இந்தியாவிலே பிறக்க வேண்டும், அதுவும் ஒரு இந்திய பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற திரைப்படத்தை நம்ம பார்க்கல போல இருக்குது. நல்ல வேளைங்க சொர்ணக்காவை அந்த நான்சி ரீகன் பார்க்கல. சொர்ண எங்க அணித்தலைவர் வந்து பொம்பளைக்கு தைரியம் வந்து அடிக்குடலையேன்னு அவர் வருத்தப்பட்டாரு. நான் ஒரு அமைதியான பெண்ணை இப்படி 4 வில்லனை போட்டு அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்களே எனக்கு விசனமா இருக்குது. யோசிச்சு பாருங்க. சொல்லுது உங்கள் தேசத்திலே குடும்பங்கள் பிடித்ததுன்னு சொல்லுச்சு. அப்ப என்ன உங்க நாட்டில குடும்பங்கள் இல்லையான்னு கேட்டது. எங்கள் நாட்டிலும் குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் குடும்பங்களாக இல்லை. ஆனால் உங்கள் நாட்டிலே குடும்பங்கள் இருக்கிறது, அது கோயில்களாக இருக்கிறது என்ற நம்ம பதில் சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, கோயில்களிலே சாமிகள் தெய்வங்கள் கொழு கொண்டிருப்பதை போல உங்கள் குடும்பங்களிலே பெண்கள் கொழு கொண்டிருக்கிறார்கள் என்று ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பெண்மையை உங்கள் திரைப்படம் சொல்லுகிறதா? எனக்கு இனிவன் மேல வருத்தம். நெருங்கிய நண்பர் திரைப்படத்தை திட்டலான் வந்து ஒரு பேச்சாளராக இனியவனவே நான் நகைச்சுவை என்ற பேரிலே பெண்களை கொச்சைப்படுத்துகின்றதை தட்டி கேட்க வேண்டிய உரிமை உன்னிடம் இருக்கிறது. நகைச்சுவை என்ற பேரில் அதுக்கு வக்காலத்தை வாங்காதீங்க. என்ன ஒரு கொடுமை! ஏங்க அன்னைக்கு அங்கமுத்துங்கிற புள்ளையிலிருந்து இன்னைக்கு அங்கவ சங்கவை வரைக்கும் நீங்க பொங்க வச்சிருந்தாயா இருக்கிறீங்க? எங்கயா புள்ளை பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க? நீங்க அங்கவை சங்கவை வரைக்கும் நீங்க பொங்க வச்சு வேடிக்கை எல்லாம் பாக்குறீங்க. பெண்ணுக்கு பெருமை கொடுக்குறீங்களா? நான் கேட்கிறேன். கற்பனைக்காக நல்ல கதைகளை தயாரிப்பதை விட்டு போட்டு விற்பனைக்காக நிறைய சதைகளை எல்லாம் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். பெண்களை இழிவுபடுத்தலையா நீங்க? திரைப்படங்கள், நடுவர் அவர்களே, திரைப்படங்கள் உண்மையாகவே திரைப்படங்களிலே பெண்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய திரைப்படங்களிலே பெண்களை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இடையிலே வந்த திரைப்படங்களிலே பெண்களை மதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று வருகின்ற திரைப்படங்கள் எல்லாம் பெண்களை போட்டு மிதித்துக் கொண்டிருக்கின்ற அவல நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். நிறைவாக சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை சிறுமைப்படுத்தியவர்கள் யாரும் சிறப்பாக இருந்ததே கிடையாது. உண்மை. கண்ணகையை சிறுமைப்படுத்தியதால் மதுரை மாநகர் எரிந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு பெண்ணை பெருமைப்படுத்தியதால் இன்று தமிழகம் கரண்ட் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, பெண்களுக்கு புத்தி சொல்லுகிற பாடல்கள் எல்லாம் எத்தனையோ இருந்திருக்கின்றன. புருஷன் வீட்டில் வாழ போற பெண்ணே தங்கச்சி கண்ணே என்று நீ இங்கிலீஷ் படித்தாலும் இன்பத்தமிழ் நாட்டிலே நீ பெண்ணாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் பெண்களுடைய கடமைகளைத்தான் சொல்லி இருக்கிறதே தவிர பெண்களுடைய உரிமைகளை திரைப்படங்களில் யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, திரைப்படங்கள் பெண்களை பெருமைப்படுத்துகிறதா சிறுமைப்படுத்துகிறதா 4 பேரும் பேசியிருக்காங்க. இப்போ நான் தான் பெரிய சிரமத்தில் இருக்கேன். இப்போ எனக்கு பெருமைப்படுத்தினாலும் பிரச்சனை, சிறுமைப்படுத்தினாலும் பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களை சிறுமைப்படுத்துகிறதுல இந்த கிளப் டான்ஸுங்கிறது எப்போ கருப்பு பணம் படத்துலேருந்தே தொடங்கிருச்சு. அதாவது ஒரு பெரிய கொல்லக்கூடத்துக்காரங்க ஏதாவது பணம் மாற்றணும் அப்படின்னா அவன் பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் வைரங்களை தாங்க, நான் பணத்தை தர்றேன், கொடுத்துட்டு போ. பேசாமல் அது செய்ய மாட்டாங்க. நடுவில் ஒரு பிள்ளைய அது எங்கேருந்து தான் அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. கிழிச்சிட்டு தைச்சாங்களா தைச்சிட்டு கிழிச்சாங்களான்னு தெரில. இது எப்படியே கோடு கோடாக அப்படி தொங்கிட்டு இருக்கேன். ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் பாவை உலகு காணவரெல்லாம் டிங் 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 டிடி பேசும் விழிகள் பேச வரலாம், பிஞ்சு முகத்தில் சூட்கேஸ் மாறும். இது அந்த டான்ஸ் ஆட விட்டு தான் மாற்றணுமா? நீ வாட்டுக்கு கணக்கு வழக்க பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியானா? கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசன் பேரிஸ்டர் ரஜினிகாந்தா நடிச்சிருப்பார். த யங் புல் ட்ரைஸ் டு கில் த வேர்ல்ட் புல் அப்படின்னு சிவாஜி கணேசன் வழக்கறிஞரா. அதில் அவர் ரொம்ப வேதனையாக இருக்கிறப்ப வந்து பேசாமல் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு போக வேண்டியதானே. அங்கே அதிசய உலகம் ரகசிய இதயம்
அழகிய உருவம் இளகிய பருவம் பெண்மனதில் நான் உன்னை அழைப்பேன். ஏன் ஏன் எதுக்குங்கிறேன் நான். வெளியே தம்மடிக்க போனவங்களாம் ஒடியாந்துடுறான் அந்த பாட்டு தொடங்கணுன்னு. மாப்பிள்ள போட்டாங்கடா வாடா. சிவாஜி கணேசன் வேதனையோட பாடுறப்ப தம்மடிக்க வெளியே போயிடுறான். இப்படியே இதுக்குன்னே சில நடிகைகள் அந்த டான்ஸ் ஆடுறதுக்குன்னே அது மாதிரி கொண்டு வந்து இதெல்லாம் பெண்களை பெருமைப்படுத்துறேன்னு சொல்ல முடியுமா? அதிசய உலகம். எங்கேயா 4 ஆம்பளை எப்படி ஆடுறானா? கிடையாது. காரணம் இது மாதிரி பெண்களை வந்து சிறுமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு இந்த 4 குணம் சொன்னாங்க பாரு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இது இந்த பயிர்ப்புங்கிறதுக்கு ரொம்ப நாளாக எனக்கு விளக்கமே தெரியல. அச்சம் ரைட்டு, பொம்பளை பிள்ளைய பயந்துக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் பொம்பளை பிள்ளையான். எது சொன்னோம், இந்த பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வா, இருட்டாக இருக்கு எனக்கு பயம் அப்படின்னா தான் நல்ல பிள்ளையா இருக்க, பயப்படுது அப்படின்னா தான் அது பொம்பளை பிள்ளை. அதே மாதிரி மடம், அறிவு இல்லாமல் இருக்கணுமா, எது கேட்டாலும் தெரியாதுங்கண்ணா. இந்த கருப்பாக உயரமாக ஒரு மரம் இருக்குது பாரு, கொத்து கொத்தா அப்படியே காய் இருக்குது. இது என்ன மரம் தெரியுமா? ஞாபகம் இல்லை. தென்னை மரம் தெரியாதான் அப்படின்னு சொன்னா தான் சே வீட்டில் பூ மாதிரி வளர்த்துருக்காங்கய்யா. தென்னை மரம் கூட தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்கான். நல்ல பிள்ளை. என்னன்னா மடம், நாணம் அப்படின்னா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இட்லி சாப்பிடு. இட்லிலாம் நான் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. இட்லி சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லைன்னு சும்மா சொல்ல வேண்டிய எதுக்கு இந்த நெளிப்பு? அப்படி நெளிஞ்சா தான் அது பிள்ளையா. அப்படி காலில் கோடு போடணும். அவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா சொல்ல சங்கட்டமாக இருக்கு ஏன் அப்படின்னா தான் அது பொம்பளை பிள்ளையா. என்னன்னா நாணம். பயிர்ப்புங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறேன். தன்னுடைய கணவனோ அல்லது காதலனோ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி தொட்டா கணவன் தான் தொட்டான்னு கண்டுபிடிக்கணுமா. அவர் தான் ரொம்ப நல்ல பிள்ளையா. அப்படி பார்த்தா பஸ்ஸில் உட்காந்து பிள்ளைய இது போகுதுக வருதுக டிக்கெட்டு கொடுக்குறப்ப கண்டக்டர் இப்படி தொடுறேன். நான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற குணத்திலே வாழ்ந்தவன் என எப்படா நீ சொல்லலாம்? உன்னியா இது உலகத்துக்கு லாய்ப்படுமையா? அது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அந்த காலத்துலேருந்து இப்படி ஒரு பிட்டிங் கொடுத்துருக்கேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் இன்னைக்கு காலத்துக்கு வந்து ஒத்து வராது. காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் இன்னைக்கு மாறி ஆக வேண்டிய சூழ்நிலை. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே அவர் ஊமை ஜனங்களடின்னா பாரதியார். அதை விட பாரதியாருடைய பாட்டு, நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னா. ஒரு நாயை ஒருத்தன் விற்க போகிறவன் அந்த நாய்கிட்ட யோசனை கேட்பானா? அல்சசன் நாய் அவர்களை உங்களை வந்து 7000 ரூபாய் கேட்டிருக்காங்க, எப்படி 7000 ரூபாய் கொடுத்துறட்டா இல்லை இன்னும் ஒரு 200-300 சேர்த்து வாங்கிக்கிறட்டா கேட்குறியா? நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதில்லை. ஆனால் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப 15 பவுனா 20 பவுனா அப்படின்னு விலை பேசுறியே. நாய்க்கு இருக்கும் சுதந்திரம் கூட இன்னைக்கு பெண்ணுக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரே கவிஞன் தேசிய கவி பாரதி இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கு அப்படி ஒரு சுதந்திரம் எங்கேயா இருக்கு? ஒரே ஒரு விஷயம் சொன்னால் போதும். அந்த காலத்து படங்களை பற்றி நான் சொல்லலை. வானம் அப்படின்னு ஒரு படம், அனுஷ்கா கேரக்டர், அருமையான கேரக்டர். கூட வந்து ஒரு அரவாணி தோழியாக இருப்பாங்க. அந்த அரவாணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்த உடனே அந்த தன்னுடைய தோழியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட எப்படியாவது என் தோழியை காப்பாற்றுங்க, இன்னைக்கு ராத்திரி என்னைய கூட நீ வந்து பயன்படுத்திக்க, என்னை அனுபவிச்சுக்க, என் தோழியை நீ காப்பாத்துன்னு சொல்லி தன்னையே தியாகம் செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த படத்தில், வானம் படத்தில் அனுஷ்காவோட கேரக்டர். அதை விட நான் ரசித்த படம் எது தெரியுங்களா? மயக்கம் என்னன்னு ஒரு படம். அற்புதமான ஒரு படம். தன்னுடைய அருமையான தன் காதலன் வந்து அருமையான ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒருத்தன்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து காட்டணுன்னு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை பூரா அவன் எடுத்து வச்சு இவன் தயாரித்ததாக காமிச்சது வாங்கிடுவான்.
ஆனால் அந்த கதாநாயகன் அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் குடிச்சு வெட்டியாக போய் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்தி அடித்து மிதின்னு மிதிப்பான். கர்ப்பம் களைகிற அளவுக்கு அவளை அடிப்பான். இருந்தாலும் அவனை திரும்ப திருத்தி அவனுடைய ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஒவ்வொரு பத்திரிகைக்கு அனுப்பி 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 அவனுடைய திறமையை படிப்படியாக வெளியே கொண்டு வந்து அவனை மீண்டும் விருது வாங்க செய்கின்ற ஒரு கேரக்டர் மயக்கம் என்னங்கிற படத்தில் ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்ங்கிற அருமையான செய்தியை சொல்லலையா? சிறை அப்படின்னு ஒரு படம், ஆர்சி சக்தியோட படம். அதில் ஒருத்தன் கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வில்லனுடைய வீட்டில் போய் கதாநாயகி லட்சுமி மாட்டிக்கிடுவா. அந்த வில்லன் வந்து ராவணை மாதிரி, நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் நான் உன்னை தொடுவேன்ட்டு ரூமை வச்சு பூட்டிட்டு, நீ விரும்புகிறப்ப சொல்லு அப்போ தான் நான் உன்னை தொடுவேன்ட்டு கதவை பூட்டி வச்சிருவான். அந்த வில்லன் இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவள் எந்திரிச்சு கணவன்கிட்ட வர்றா. எந்த தப்பும் செய்யலை அவள். கணவன் வந்தோடனே, இத்தனை நாள் நீ அந்தோணி வீட்டில் இருந்திய, நீ கண்டிப்பாக கெட்டு போயிருப்ப. நீ கெட்டு போனியா இல்லையாங்கிறத கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, தன்னை நம்பாத கணவனை பார்த்துட்டு அவள் ஒரு வசனம் சொல்லுவா. ஆர்சி சக்தி என்ற டைரக்டரை தவிர அந்த வசனத்தை வேற யாரும் சொல்ல முடியாது. உனக்கு நான் புருஷன் மனைவியாக இருக்கிறத விட செத்து போன அந்தோணிக்கு நான் விதவையாக இருக்கேன்டான்னு சொல்லிட்டு தாலி அத்தை அப்படியே எரிஞ்சிருவா. நம்பிக்கை இல்லாத இடத்துல என்னையால் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி இப்படி புரட்சிகரமான செய்திகளை சொன்னது தமிழ் திரைப்படம் பெருமைப்படுத்தியிருக்கு. 1-2 அங்கிட்டு டான்ஸு போக்குவரத்தெல்லாம் இருக்கும், ஆனால் பெருமைப்படுத்துகின்ற செய்திகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி முக்கியமான ஒரு பிரச்சனையை வச்சு நான் தீர்ப்பு சொல்கிற ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நிலத்தை பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காயா. அவன் பாட்டுக்கு ஒரு குடிசையை போட்டு உக்காந்துடுறேன், கல்லுகளையெல்லாம் ஊனிக்கிட்டு. நெல் வயலாக இருந்தது வீடாக மாறிடுது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து எல்லா பெல்ட்டையும் 2 வீடு இருக்கும், குடிக்க கஞ்சி இருக்காது. என்று பெண் வந்து விளைகின்ற விளைநிலம் அழிக்கப்படுகிறதோ அது மாதிரி திரைப்படம் விளைநிலத்தை அழித்து வீடு கட்டும் நிலமாக மாற்றி கொண்டிருப்பது சிறுமைப்படுத்துகின்ற பணி. ஆனால் பெண்கள் விளைநிலமாகவே இருந்தால்தான் இந்த உலகம் முழுவதும் உண்ணுகின்ற அந்த உணவை தர முடியும். எனவே அன்றிலிருந்து இன்று வரை திரைப்படங்கள் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் அன்னையாகவும் இருக்கின்ற பெண்களை பெருமைப்படுத்தி இன்று பெண்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உருவாகி இருப்பதற்கு திரைப்படங்களும் ஒரு காரணமாக இருந்து பெருமைப்படுத்தி இருக்கிறது என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி, ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல தலைப்பை கேட்டு மிக சிறப்பாக ரசித்த கலைஞர் தொலைக்காட்சியின் எண்ணற்ற கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.